அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள ஒரு தலைப்பு, அபிஷேகத்துக்கு இந்த மஞ்சத்தூள் ஆகாது. பொதுவாக நம்ம அபிஷேகம் அப்படின்னாக்கா டக்குன்னு கடைக்கு போனோம்னா மஞ்சத்தூள் கொடுங்கன்னு வாங்குகிறோம். ஒரு 5 ரூபா 10 ரூபா பாக்கெட் வாங்குகிறோம். இல்லை ஏதோ ஒரு மஞ்சத்தூளை வாங்கி அதை அபிஷேகத்துக்கு கோயிலுக்கு கொடுத்துட்றோம். ஆனால் அந்த மஞ்சத்தூள் சமையல் தூளாக இருக்கும். அந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மஞ்சத்தூளை நம்ம அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அபிஷேகத்துக்கு அப்போ எந்த மஞ்சள் கொடுக்கணும் அப்படின்னா, குளிக்கிற மஞ்சள்னு சொல்லுவோம். அதாவது குளிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சத்தூள், முகத்துக்கு பூசுகிற மஞ்சத்தூள் அப்படின்ற மாதிரி இருக்கும். கடைங்க எல்லாருக்கும் ஃபேன்சி ஸ்டோருக்கெல்லாம் போனாலே அந்த மஞ்சத்தூள் கிடைக்கும். அந்த மஞ்சத்தூள் தான் நம்ம அபிஷேகத்துக்கு பயன்படுத்தணும். ஏன்னு கேட்டால், அபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு அம்பாலையோ இல்லை தெய்வங்களை நம்ம குளிப்பாட்டுற மாதிரி தான் அந்த ஒரு விஷயம். அதுக்கு அந்த மஞ்சத்தூளை பயன்படுத்துகிறது தான் நல்லது. அதை விட்டுட்டு சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா அப்படியே அதுக்கு எதிர்வினை. இன்னும் சொல்லப்போனால் அது கொஞ்சம் காரத்தன்மையுடைய மாதிரி அப்படி கூட வச்சுக்கலாம். அதுக்கும் நிறையா குணாதிசயங்கள் மாறுபடும். நம்ம பால் ஊற்றி சாந்தம் பண்ணுறோம். அதே சமயம் இந்த குளிக்கிற மஞ்சள், இந்த குளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அந்த மஞ்சளை வச்சு தான் நம்ம அபிஷேகம் பண்ணணும். அதுதான் நல்ல பலன்கள் தரும். அதனால் எப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு, ஒரு அம்பாளுக்கோ, ஒரு முருகனுக்கோ, இல்லை சிவனுக்கோ, ஏதோ ஒரு தெய்வத்துக்கு நம்ம அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றப்ப நம்ம குளிக்கிற மஞ்சள் அப்படின்னாலே கிடைக்கும். சாதாரணமாக சொல்கிறேன், சில கம்பெனி பேர்லேயே நல்ல தரமான மஞ்சத்தூள் கிடைக்குது. அது அந்த குளிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மஞ்சத்தூளை பயன்படுத்தினா அந்த அபிஷேகத்துக்கான முழு பலனையும் நம்ம அடைய முடியும். தயவு செஞ்சு அந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த காரத்தன்மை உள்ள அந்த மஞ்சத்தூளை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அது இன்னொன்று என்னென்னா, அது நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் சில ரசாயனங்களும் சேர்க்குறாங்க. அது நம்ம அபிஷேகத்துக்கு கொடுக்கும்போது அது நமக்கு பலன் தராது. அதனால் ஒரு சின்ன விஷயம், அதை மட்டும் நம்ம கவனித்தோம்னா நமக்கு அந்த முழு பலன் கிடைக்கும். இதை நம்ம கடைப்பிடிக்கணும். இது மாதிரி எந்த பொருள் நம்ம அபிஷேகத்துக்கு கொடுத்தாலும் அது சரியானதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ நம்ம ஒரு பிரார்த்தனை செஞ்சோம், ஒரு அபிஷேகம் செஞ்சோம், அது பலன் கிடைக்கல அப்படிங்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நல்ல பொருளை கொடுத்து, தரமான பொருட்களை வாங்கி கொடுத்து, சரியான பொருளை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த அம்பாளையோ அந்த முருகனையோ எந்த ஒரு கடவுளோட அனுகிரகத்தையும் நம்ம முழுசாக அடையணும். நன்றி, வணக்கம்.